உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா திருவிழா கொண்டாடப்படும். ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும். முனிவர்கள், துறவிகள், பாபாக்கள், அகோரிகள் என பலரின் அசைவுகளும் காண்போரை கவரும். அதையெல்லாம் தன் வசீகர தோற்றத்தால் அள்ளி ஒரு ஓரமாக வைத்துள்ளார் மோனாலிசா. மத்திய பிரதேச மாநில இந்தூரை சேர்ந்த மோனாலிசா போஸ்லே மகா கும்பமேளா விழாவில் பாசி, ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து விற்று வந்தார். கும்பமேளாவில் கூட்டம் கூடும், நல்ல வருமானம் கிடைக்கும் என நினைத்திருந்த மோனாலிசாவிற்கு கேட்டது ஒன்று, ஆனால் கிடைத்தது ஒன்று. பாபாக்கள், அகோரிகளுக்கு நடுவே மோனாலிசா பாசி மாலைகள் விற்றதை யூடியூபர் ஒருவர் ரீல்ஸ் எடுத்து அப்லோட் செய்தார். யார் இவர், எங்கிருக்கிறார் என பலரும் அந்த வீடியோவை ஷேர் செய்து வைரலாக்கினர். கையில் கேமராவுடன் புறப்பட்ட யூடியூபர்கள், போட்டோகிராஃபர்கள் கும்பமேளாவில் இருந்த மோனாலிசாவை இன்டர்வியூ எடுத்தும் வீடியோ பதிவு செய்தும் அப்லோட் செய்து வந்தனர். அதன் விளைவாக தன்னை தேடி பலரும் அலைந்ததால் புன்னகையில் மூழ்கிய மோனாலிசாவிற்கு நாளடைவில் அதுவே ஆபத்தாக மாறியது. மோனாலிசாவை சுதந்திரமாக சுற்ற விடாமல் சுற்றி வளைத்து செல்ஃபி எடுத்து டார்ச்சர் செய்தனர். இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளான மோனாலிசா கருப்பு நிற மாஸ்கை அணிய தொடங்கினார். இருப்பினும் அவரது கண்கள் அவரை காட்டிக் கொடுக்காமல் மறைத்து வைக்க தவறிவிட்டது. தூங்கி எழுந்ததும் பேட்டி எடுத்து விடலாம் என மோனாலிசா தங்கியிருந்த கூடாரத்தை தேடியும் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். மோனாலிசாவை மட்டுமல்லாது அவரை போல பாசி மாலை விற்கும் பல பெண்களையும் அது சிரமத்திற்கு உள்ளாக்கியது. முகத்தை மறைத்து யார் சென்றாலும் விலக்கி பார்த்து முகம் சுளிக்க வைக்கும் சம்பவங்களும் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் பாசி மாலை விற்க செல்லும் போது மோனாலிசாவிற்கு போலீசார் பாதுகாப்பு கொடுக்கும் அளவிற்கு சென்றது. கண்களால் வசீகரிக்க செய்தவர் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தார். நடப்பதை பார்த்து மோனாலிசாவின் குடும்பத்தினர் உடைந்து போனார்கள். மகளின் பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்தவர்கள் அவரை இரவோடு இரவாக பேருந்தில் ஏற்றி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். யூடியூபர்கள் எல்லை மீறாமல் இருந்திருந்தால் மோனாலிசாவின் பாதம் இன்னும் சில நாட்கள் நடை போட்டிருக்கும்.